بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் கடந்த சில தினங்களாக இஸ்லாத்தின் பார்வையில் சொந்த பந்தங்கள் என்ற தலைப்பிலே நம்முடைய பெற்றோர்களிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள், கணவனிடம் மனைவிமார்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள், மனைவியிடம் கணவன் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்னும் சில விஷயங்களை நாம் இன்றைக்கு பார்க்கவிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சஹாபாக்களுக்கு உரையாற்றுகிறார்கள். கடைசி ஹஜ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்பாக அவர்கள் இறுதியாக செய்த ஹஜ்ஜிலே அவர்கள் செய்த உபதேசம். இந்த உபதேசத்தை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஏனென்றால் அனைத்து எதையெல்லாம் சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டுமோ ஆக ஒட்டுமொத்த கருத்துக்களையும் ஒட்டுமொத்தமாக சுருக்கி ரத்தின சுருக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி உரைகளை ஹஜ்ஜத்துல் விதாவிலே மக்களுக்கு உரையாற்றி இருக்கின்றார்கள். அந்த உரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கூறும் பொழுது சொல்கின்றார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், வஸ்தௌசு பின் நிசாஇ ஹைரன், பெண்களுடைய விஷயத்தில் என்னுடைய சிறந்த உபதேசத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாற்றுகிறார்கள். என்ன சொல்றாங்க, ஃபஇன்னகுன்ன அவானுன் இன்தக்கும், அந்த பெண்கள் உங்களிடம் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். லைஸ தம்லிகூன மின்ஹுன்ன ஷையன் கைர தாலிக, நீங்கள் இதை தவிர அந்த பெண்களிடம் மார்க்கம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறதோ அந்த விஷயங்களை தவிர நீங்கள் வேறு எதையும் சொந்தமாக்கிக் கொள்ளவில்லை. ஒரு அமானித பொருள் நம்ம கிட்ட ஒப்படைக்கப்படுதுன்னு சொன்னா அந்த அமானியத்தை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டுமோ, எப்படி பேணி பாதுகாக்க வேண்டுமோ அதுதான் உங்களுக்கு பெண்களுடைய விஷயத்தில் உரியது. அதை தவிர நீங்கள் வேறு எதையும் நீங்க சொந்தமாக்கிக் கொள்ளவில்லை. இல்லா யதீன பி ஃபாஹிஷத்தின் முபையினத்தின், அவர்கள் ஏதாவது தெளிவான மானக்கேடான செயலை செய்துவிட்டார்கள் என்றால் நீங்கள் அவர்களை ஒதுக்குங்கள், படுக்கையிலே அவர்களை ஒதுக்கி வையுங்கள், அவர்களை அடியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழிமுறைகளை எல்லாம் சொன்ன விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுறாங்க, இன்னலக்கும் அலா நிசாயிக்கும் ஹக்கன், நீங்கள் உங்கள் மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றன. வலி நிசாயிக்கும் அலைக்கும் ஹக்கன், உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் சொல்லி காட்டுறாங்க. ஃபஅம்மா ஹக்குக்கும் அலா நிசாயிக்கும், உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாகிறது. ஃபலா யூதீன ஃபுர்ஸக்கும் மன் தக்ரஹூன, நீங்கள் யாரை வெறுக்கின்றீர்களோ அவர்களை உங்களுடைய அறைகளுக்குள் அவர்களை அனுமதிக்க கூடாது. முதல் நிபந்தனை சொல்லி காட்டுறாங்க, நீங்க யாரை வெறுக்கின்றீர்களோ அவர்களை உங்களுடைய விரிப்புகளுக்கு அவர்களை அனுமதிக்க கூடாது. வலா யதன்ன ஃபீ புயூதிக்கும் லிமன் தக்ரஹூன, நீங்கள் யாரை வெறுக்கின்றீர்களோ அவர்களை உங்களுடைய வீடுகளுக்கும் அனுமதிக்க கூடாது. கணவனுடைய இருக்கைக்கும் அனுமதிக்க கூடாது, வீட்டுக்கு செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையா சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ்ல இரண்டு விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்று கணவனுக்கு வீட்டுல இருக்கைகள் இருக்கும், அறைகள் இருக்கும், அந்த அறைகளுக்குள் கணவன் வெறுக்கக்கூடிய யாரையும் செய்யக்கூடாது, உள்ளக்க அனுமதித்து விடக்கூடாது. அதே போன்று கணவனுடைய வீட்டிற்கும் அவர் யாரை வெறுக்கின்றாரோ அவர்களை அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி நபிகள் என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு உபதேசம் பண்றாங்க. இது ஒரு சிறந்த ஒரு உபதேசம். இன்றைக்கு அதிகமான விஷயங்கள் கணவர் ஒரு கட்டளை போடுவார், அதை மனைவிமார்கள் ஏற்று நடக்காத காரணத்தினால் அதை மீறுகின்ற காரணத்தை என்ன செய்து பல குடும்பங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படுவதை பார்க்கின்றோம். இன்னும் நம்ம சமுதாயத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, பொதுவாக நம்ம தமிழகத்தில் இருக்கு. மனைவிமார்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான், திருமணம் என்பதே ஒரு ஆணுக்கு துணையாக என்ன செய்யணும், ஒரு பெண்மணி இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் திருமணம். நம்ம சமுதாயத்தில் என்ன நடக்குது, கல்யாணம் முடிச்சு வந்துருவாங்க, ஒரு மாசம் என்ன செய்வாங்க, அந்த திருமணமான மணமகனோட இருப்பாங்க. அதுக்கு எங்க போயிடுவாங்க, தாய் வீட்டுக்கு போயாகும், அங்க ஒரு 10 நாள், அங்க ஒரு 20 நாள் அப்படி இருக்கிறது. அவர் கல்யாணம் பண்ணா என்ன செய்வாரு, திரு முடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி என்ன செய்ய சமுதாயத்தில் நடக்குது. பெண்கள் தாய் வீட்டிற்கு செல்வது, அங்கு இருப்பது என்ன செய்யறாங்க, அதை வாடிக்கையாக்குறாங்க.
ஒரு 10 நாள் அனுமதி கொடுப்பாரு, சரி 10 நாள் தாய் வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுமதி கொடுக்கணும். அந்த 10 நாள் என்ன செய்ய ஏதாவது காரணம் சொல்லி 20 நாள் அங்க இருக்கிறது, 30 நாள் இருக்கிறது, எப்படியா என்ன செய்வது அங்க இருப்பதே என்ன செய்றாங்க, அது சோகமா கருதுறாங்க. அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. என்ன காரணங்கள் சொன்னா, இங்க வந்து என்ன செய்யணும், மாமியா வீட்டுக்கு வந்தா நிறைய வேலை பார்க்கணும், அங்க சட்டி பானை கழுவணும், சமையல் செய்யணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க என்ன பண்றாங்க, அங்க போய் தன்னுடைய தாய் வீட்டுல போய் இருப்பதை நினைச்சாங்க. அவங்க வந்து நிம்மதியா கருதுறது, அந்த மாதிரி கணவனோடு சரியாக வாழ்க்கை நடத்தாமல் இருப்பது, இது போன்ற விஷயங்கள் நம்ம சமூகத்தில் இருக்கு, நம்ம தமிழகத்தில் இருக்கு. அதுவும் கடையநல்லூர் போன்ற ஊர்கள் என்ன நடக்கும்னு சொன்னா, காலையில வருவா, கல்யாணம் முடித்த பெண்ணாக இருந்தாங்க சொன்னா காலையில வருவாங்க வீட்டுக்கு வந்து மதிய வரைக்கும் என்ன செய்வாங்க, அங்க எல்லாம் சமையல் எல்லாம் ஆக்கி போட்ட பிறகு வீட்டுல சாப்பிடாம வந்து அவங்க தாய் வீட்டுல போய் என்ன செய்வாங்க, சாப்பிட போயிடுவாங்க. திரும்ப மதியம் வருவாங்க, மதியம் வந்து என்ன செய்வாங்க, அதே போன்று இரவு சாப்பாடு ஆக்கி வைத்து விட்டு தாய் வீட்டுல போய் என்ன செய்வது, சாப்பிட போயிடுவாங்க. இரவுல வந்து தங்குவாங்க, தங்கின பிறகு காலையில குளிப்பதுக்கு எங்க போவாங்க, தாய் வீட்டுல போய் தான் குளிக்கிறது. வேலையை பார்க்கறது எல்லாமே அங்க சமையல் ஆக்குவது எல்லாமே இங்க பார்ப்பாங்க. ஆனா சாப்பாடு குளிப்ப எல்லாம் குளிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே எங்க நடக்கும், தாய் வீட்டுல நடக்கும். இது வந்து மார்க்கம் கண்டிக்கக்கூடிய விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன் வந்து மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன சொல்லி காட்டுறாங்க, நாம குர்ஆன்ல படிச்சு பார்க்க நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை அன் தோசினு இலைஹின்ன ஃபீ கிஸ்வத்திஹின்ன, அவர்களுக்கு அழகிய முறையில் ஆடை வாங்கி கொடுப்பதும், தஆமிஹின்ன அவர்களுக்கு உணவளிப்பதும் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை சொல்லி காட்டுது. இது கல்யாணம் முடித்த பிறகு பல வருடங்களுக்கு பல மாதங்களுக்கு தனி கொடுத்து போகிற வரைக்கும் என்ன செய்வாங்க, தாய் வீட்டுல தான் போய் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இப்படி பல ஊர்கள்ல விதவிதமான செய்தி இருக்குது. அப்ப இது ஒரு தவறான ஒரு காரியம். பெண்கள் வந்து கணவன் எதை விரும்புகிறானோ அந்த மாதிரி நடக்கக்கூடியவள் தான் சிறந்த மனைவி. அவ கணவனை விட்டு பிரிந்து என்ன செய்யுது, தாய் வீட்டுல போய் பல மாதங்களுக்கு இருக்கிறது, இங்க கணவரோடு வாழ்க்கை நடத்தாமல் இருப்பது, இது வந்து ஒரு நல்ல மனைவிக்கு என்ன கிடையாது, இது இலக்கணம் கிடையாது. இது வந்து கணவன் வெறுக்கக்கூடியவை என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. இது வந்து பெண்கள் கவனத்துல வந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அதே போன்று நபிகள் நாயகம் காலத்துல வந்து கணவர் ஏழையா இருப்பார், மனைவி பணக்காரங்களா இருப்பாங்க. அப்படி மனைவி பணக்காரங்களா இருந்தாலும் சரி, அவங்க காசை வந்து கணவர் வாங்கி செலவு பண்ண அவசியம் கிடையாது. இவன் என்ன செய்யணும், சம்பாதிச்சு கொடுக்கணும். ஒரு சில நேரங்கள்ல வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னா, மனைவியே கணவருக்கு என்ன செஞ்சிருக்காங்க, தர்மம் செஞ்சிருக்காங்க, சக்காத்து கொடுத்திருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொன்னோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களே அதிகமாக தர்மம் செய்யுங்கள், உங்களை நான் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன்னு சொல்லும் பொழுது ஏன் சொல்லி பெண்கள் கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 காரணங்களை சொல்லி காட்டினாங்க. அந்த சம்பவம் முடிந்த பிறகு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க வந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஜைனப் இருக்காங்க. இந்த ஜைனப் வந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி. இவங்க என்ன பண்றாங்க, வீட்டுல போய் தர்மம் செய்வதற்காக அவங்களுக்கு நகை இருக்கு, அவர்களுக்கு சொத்து இருக்கு, மனைவியுடைய சொத்து மனைவி சொத்தாக இருக்கணும், கணவனுக்கு அல்ல எந்த பாத்தியதையும் கிடையாது. அவங்க அல்ல ஜக்காத்து கொடுப்பாங்க, அவங்க அல்ல தர்மம் செய்வாங்க. இன்றைக்கு நம்ம நடைமுறை எப்படி இருக்குது, மனைவி சொத்துனா தான் சொத்து மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம சமுதாய நிலைமை இருக்கு. அப்படி கிடையாது. கணவனுடைய சொத்து கணவன் சொத்து தான், மனைவி சொத்து மனைவி சொத்து தான். அதுக்கு அவங்க ஜக்காத்து கொடுப்பாங்க, நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு, செலவு பண்ண வேண்டிய முறை வந்து அவைகளை சார்ந்தது. அப்ப என்ன நடக்குது, இவங்க வீட்டுல போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்ய சொன்னா என்ன செய்றாங்க, தர்மத்தை கொண்டு போய் ஏழை கொடுப்பேன்னு நினைக்கிறாங்க. அப்ப இப்னு மஸ்ஊத் என்ன செய்றாரு, தர்மத்தை எனக்கு கொடு, நான் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கிறேன், என் பிள்ளைலாம் சாப்பாடு வழி இல்லாம இருக்கு, எனக்கு கொடுங்கன்னு கேட்கறாங்க. அப்ப ஜைனப் ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க, எப்படி நம்ம தர்மம் நம்ம கணவருக்கு கொடுக்குறோம், திரும்ப எங்க தான் வரும், இவங்க தான் சாப்பிடுற மாதிரி வரும். ஏன்னா கணவர் யாருக்கு செலவு பண்ணுவாரு, மனைவிக்கு செலவு பண்ணுவாரு, பிள்ளைய செலவு பண்ணுவாரு. அப்ப இவங்க உள்ள வந்து உறுத்துது, அது எப்படி உங்களுக்கு தர்மம் செஞ்சேன்னு சொன்னா நீங்க திரும்ப எனக்கு தான் செலவு பண்ணுவீங்க அப்படின்னு மனசு உறுத்தி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. நபிகள் நாயகம் வீட்டுல இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி வாங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இந்த ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, யா நபி அல்லாஹ் இன்னக அமர்த்தல் யௌம பிஸ்ஸதகா, அல்லாஹ் என் தூதரே இன்றைய தினம் நீங்கள் தர்மம் செய்யுமாறு கட்டளையிட்டீர்கள். வகான இந்தி ஹுலியுல்லி, என்கிட்ட வந்து எனக்குரிய ஒரு ஆபரணம் ஒரு நகை இருக்கின்றது. ஃபஅரது அன் அத்தஸத்தக பிஹி, நான் அதை தர்மம் செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். ஃபஸஅம இப்னு மஸ்ஊதுன் அன்னஹு வ வலதுஹு அஹக்கு மன் தஸத்தக்து பிஹி அலைஹிம், நான் யாருக்கு தர்மம் செய்வேனோ, நான் யாருக்கு தர்மம் கொடுப்பேனோ, தர்மம் கொடுக்கக்கூடிய நபர்களிலேயே மிக மிக தகுதியானவர்கள், தர்மம் பெறுவது தகுதியானவர்கள் நானும் என்னுடைய பிள்ளைகளும். யார் சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் சொல்றாரு, அவரும் அவர் பிள்ளையும் தான் என்னுடைய தர்மத்தை பெறுவதற்கு தகுதியானவன் சொல்லி அவர் சொல்றாரு. நான் என்ன பண்ண நினைச்சாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அவங்க ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க,
அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, சதக இப்னு மசூத் உண்மை உரைத்து விட்டார். ஜௌஜுகி வ வலதுகி அஹக்கு மன் தஸத்தக்து பிஹி அலைஹிம், உன்னுடைய கணவரும் உன்னுடைய பிள்ளைகளும் தான் நீ யாருக்கு தர்மம் செய்வாயோ அதற்கு மிக தகுதியானவர்கள் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அவ கணவர் ஏழையா இருந்து மனைவி பணக்கார குடும்பமா இருக்காங்க, அவன் நிறைய சொத்து இருக்குன்னு சொன்னா அவன் தர்மம் செய்வதற்கு கணவருக்கு அவங்க என்ன செய்யலாம், தர்மம் செய்யலாம். இது இன்னொரு படிப்பினை இருக்குது. மனைவியுடைய சொத்துல கணவருக்கு என்ன கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது விளங்குது. அதே மாதிரி மனைவி எவ்வளவு பணக்காரங்களா இருந்தாலும் இவர் ஏழையாக இருந்தாலும் அவங்க சம்பாதிச்சு போட வேண்டிய பொறுப்பு யாருக்கு தான் இருக்கு, கணவருக்கு தான் இருக்கு. அவங்க பணக்காரங்க இருந்ததுனால அவங்க காசை பயன்படுத்த விளங்கக்கூடாது. அவர்கள் பணக்காரங்களா இருந்தாலும் அவங்களுக்கு உணவளிப்பது, நல்லபடியா வாழ்க்கை நடத்துவது இது கணவனுடைய பொறுப்பு தான். இதை ஒரு படிப்பு நமக்கு என்ன செய்யுது, இந்த சம்பவம் சைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு படிப்பினை அமையுது. அதே போன்று கணவர் 2 கல்யாணம் பண்ணாங்க வச்சுக்கிறீங்க, இது மனைவி மகளுக்கு பிடிக்காது. இஸ்லாம் அனுமதிக்கப்பட்ட விஷயம், அல்லாஹ் அனுமதித்த ஒன்றை அதற்கு தகுதியுடைய ஒருவர் செய்யும் பொழுது யாருக்கும் தடுப்பதுக்கு என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. அப்படி தடுத்தாங்கன்னு சொன்னா உள்ளத்துல ஈமான் இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமா கான லி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அயகுன லஹுல் ഖിയറാ. அல்லாஹ்வை நம்பிய ஆணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நம்பிய இந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, இறை நம்பிக்கை கொண்ட ஆணாக இருந்தாலும் சரி, இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் கட்டளை பிறப்பித்து விட்டால் அதிலே சுய விருப்பம் கொள்வதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. யார் அப்படி அல்லாஹ் ஒன்று சொல்லும் பொழுது என்னுடைய மனசுக்கு ஒத்துக்கல, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி யார் சொல்றாங்களோ அவங்களுடைய உள்ளத்துல ஈமான் இல்லைன்னு அர்த்தம். அப்ப இன்றைய பார்க்கிற சமுதாயத்துல மார்க்கெட்டை நன்றாக விளங்கிய பெண்களாக இருந்தாலும் சரி, கணவன் 2வது திருமணம் என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. எவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய சட்டம் என்று நாம் அச்சப்படுத்தினாலும் சரி, அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தாலும் சரி, அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இன்றைக்கு பெரும்பாலான பெண்களுக்கு இல்லாம இருக்கு. இது ஒரு பயங்கரமான தவறு. வமையத் அத்த ஹுதூத் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய சட்டங்களை எவர்கள் மீறுகிறார்களோ, வமையத் அத்த ஹுதூத் அல்லாஹி வ யஸீஹி, யார் அல்லாஹ்வுடைய சட்டங்களை மீறி அதை மாறி செய்கிறார்களோ அவர்கள் நரகவாதிகள் சொல்லி அல்லாஹ் செய்யறான் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் ஒரு சட்டத்தை போடும்போது, அவனுடைய தூதர் ஒரு சட்டத்தை போடும் பொழுது அதை மீறுவதற்கு ஆணுக்கு உரிமை கிடையாது, பெண்ணுக்கு உரிமை கிடையாது. அத்தீஉல்லாஹ் அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். ஃபைன் தவல்லவு, நீங்கள் புறக்கணித்தால் ஃபைன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், அந்த காஃபிர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. இந்த குர்ஆன் ஹதீஸை கட்டுப்படாம இறை சட்டங்களுக்கும் இறை தூதருடைய சட்டங்களுக்கு கட்டுப்படாம இருக்காங்க பாருங்க, அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்கள் என்று சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லி காட்டும் பொழுது இந்த திருமணம் என்பது ஒரு கணவர் அவர் தகுதியாக இருக்கும் பொழுது, அவருடைய செல்வ வசதி இருக்கும் பொழுது 2-3 பெண்களை திருமணம் செய்த என்பது மார்க்கம் அனுமதித்த ஒன்று. அவன் இன்றைய பெண்கள் என்ன செய்றாங்க, மறுக்கிறாங்க. இந்த மாதிரி 2-3 திருமணம் இருக்கு பாருங்க, இதுதான் இன்றைய உலகத்திற்கு நியாயமானதும் கூட, இன்றைய உலகத்திற்கு அதுதான் பொருத்தமானதும் கூட. பொதுவாக பெண்களோட எண்ணிக்கை என்ன செய்யுது, அதிகமா இருக்கு. பெண்களோட எண்ணிக்கை அதிகமா இருப்பதை பார்க்கின்றோம். அவங்க ஆண்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்க பார்க்கிறோம். இன்றைய வரதட்சணை கொடுமையா அதிகமா இருக்குது. ஒரு மாப்பிள்ளைமார்கள் இருக்கிற அளவுக்கு பெண்கள் இருக்கின்ற அளவுக்கு மாப்பிள்ளை எண்ணிக்கை கம்மியா இருக்கு. அது என்ன செய்றாங்க, வரதட்சணை ஏதாவது ஒரு மாப்பிள்ளை கிடைச்சான்னு வச்சுக்கோங்க, அவர் படிக்காத மாப்பிள்ளையா இருந்தா அவருக்கு 1 லட்சம் ரூபாய், படிச்ச பிஎஸ்சி எம்எஸ்சி இன்ஜினியரா இருந்தா அவருக்கு 2 லட்சம் 3 லட்சம், இந்த மாதிரி ஏன் எண்ணிக்கை கூடுது, மாப்பிள்ளைமாரோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு, ஆண்களோட எண்ணிக்கை குறைவா இருக்குது. அதனால என்ன செய்யறாங்க, காசு கொடுத்து மனம் சந்தையில விலை பேசுற மாதிரி மனம் மாப்பிள்ளை மகளை விலை பேசுறத பாக்குறோம். அப்ப இந்த வரதட்சணை கொடுமைக்கு ஒரு காரணம் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருப்பது. ஒவ்வொருவரும் 2-3 திருமணம் செஞ்சுட்டாங்க வச்சுருங்க, அந்த மாதிரி மனப்போக்கம் நாமும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு தகுதியான ஒருவருக்கு நாம் 2வது திருமணம் செய்து கொடுப்பது முன்வர வேண்டும். அப்படி விட்டோம் என்றால் இந்த வரதட்சணை கொடுமையை ஈஸியாக செஞ்சிடலாம், ஒழிச்சிட முடியும். நம்ம சில விஷயங்கள் நாம் பின்பற்றாமல் இருக்கின்றோம், நம்முடைய தவறும் இருக்கு. நாம் அல்லாஹ்வுடைய சட்டங்களை மதிக்காம இருக்கிற காரணத்தினால்தான் நமக்கு பிரச்சனைகள் கூடுது. வரதட்சணையை ஒழிப்பதற்கு ரொம்ப ஈஸியான வழிமுறைகள் நிறைய இருக்கு. அது நாம அல்லாஹ்வுடைய சட்டங்களை பின்பற்றாம இருக்கிறோம். அதன் காரணமா என்ன செய்யுது, இது போன்ற கொடுமைகளை நம்ம அனுபவிக்க நேருது. அப்ப இந்த வரதட்சணையை ஒழிப்பதற்கு சிறந்த வழி, ஒரு ஆள் என்ன செய்யலாம், 2-3 பெண்களை திருமணம் தகுதி இருந்தால், தகுதி இல்லாம செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் திருமணம் செய்வதற்கு சொல்லி காட்டுறாங்க, யா மாஷர ஷபாப், இளைஞர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பா, உங்களை யார் செல்வ வசதியை பெற்றிருக்கிறாரோ, உடல் தகுதி மட்டும் கிடையாது,
செல்வ வசதியை பெற்றிருக்கிறாரோ அவர் என்ன செய்யட்டும், திருமணம் செய்து கொள்ளட்டும் சொல்லி காட்டுறாங்க. அப்ப செல்வ வசதி அவசியம். அப்ப யாருக்கு தகுதி இருக்குதோ அவங்க திருமணம் செய்யறத மார்க்கம் அனுமதிக்குது. அப்ப இப்படி அனுமதிக்கும் பொழுது இன்றைக்கு அதிகமான பெண்களுக்கு இதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் இல்லாம இருக்க பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி பெண்கள் எல்லா பெண்களுமே போதிய பெண்களா இருந்தாலும் சரி, மார்க்க தெரிஞ்சிருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு இது ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் இல்ல. அப்ப இது நம்ம உள்ளத்துல ஈமான் இல்லை என்பதற்குரிய அடையாளம். அல்லாஹ் ஒரு சட்டத்தை போடும்போது, அவனுடைய தூதர் ஒரு சட்டத்தை போடும்போது அதை மீறுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. என்னுடைய மனதுக்கு இப்படி யார் தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்டானோ அவன் நரகவாசின்னு சொல்லி காட்டுறாங்க. அவன் மனோ இச்சைக்கு அங்க எந்த விதமான வேலையும் கிடையாது. அப்ப இன்றைக்கு மனோ இச்சையை கடவுளாக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இந்த நிலையை பெண்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இது மார்க்கம் அனுமதி ஒன்றும் செய்யக்கூடாது, அதற்கு எதிராக பேசுவது கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொன்னா, புகாரில 5152 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சீடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், வங்கி கணக்கு எண் 78272487 இந்தியன் வங்கி, மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044425215226. ஒரு கணவர் 2 திருமணம் செய்திருக்கும் பொழுது ஒரு மனைவி என்ன பண்றது, லா யஹில்லு இம்ராத்தின், எந்த ஒரு பெண்ணிற்கும் தகுதி கிடையாது, தஸ்அலு தலாக உக்தியா, தன்னுடைய சகோதரியை தன்னுடைய கணவர் தலாக் விட வேண்டும். சகோதரி சொன்னா கூட பெண் சகோதரி கிடையாது. ஒரு கணவர் 2 பெண்களை கல்யாணம் பண்ணிருக்காரு. அவ ஒரு பெண் என்ன பண்றா, இன்னொரு மனைவி இருக்காங்க பாருங்க, அவளை தலாக் விட வேண்டும் என்று தன்னுடைய கணவரிடம் கோருவது எந்த பெண்ணுக்கு என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. ஏன் இந்த மாதிரி தலாக் விட சொல்றாங்க, லிதஸ்தஃப்ரிக சுஹ்ஃபதஹா, அவளுடைய பாத்திரத்தை காலியாக்கணும். ஒரு பொம்பளை தலாக் விட்டா வச்சுக்கணுங்க, இவன் மட்டும் என்ன செஞ்சிருவா, மனைவி ஆயிருவா. அப்ப இவங்க மட்டும் மனைவி ஆயிட்டாங்கன்னு சொன்னா கணவர் சம்பாதிக்கிற சொத்து எல்லாம் யாருக்கு வரும், தனக்கு சேரும், 2 பக்கம் பங்கு போகாது. எப்படி நினைத்தது, மற்றொரு சகோதரருடைய பாத்திரத்தை காலி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தான் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பி எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவர் தலாக் விட வேண்டும் என்று இன்னொரு மனைவியை தலாக் விட வேண்டும் என்று கோருவது கூடாது. இவை எவ்வளவுதான் சொன்னாலும் இவளுக்கு என்ன கிடைக்கும், இன்னமா லஹா மா குத்திர லஹா, இவர் இந்த பெண்ணிற்கென்று
எதை அல்லாஹ் விதித்திருக்கின்றானோ அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும். இதை விட வேற எதுவும் கிடைக்காது. நீங்க ஒரு கணவரை வற்புறுத்தி ஒரு பெண்ணை தலாக் கூட வச்சாலும் அல்லாஹ் உங்களுக்கு எதை கிடைக்க வேண்டும் நாடி இருக்கின்றானோ அதுதான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர வேற எதுவும் செய்யாது, உங்களுக்கு கிடைக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இன்றைக்கு சமுதாயத்தில் வந்து இரண்டாவது திருமணம் செய்வதை பொருந்தாத பெண்களும் இருக்கிறாங்க. அப்படியே திருமணம் பண்ணா வச்சுக்கோங்க, தலாக் விடுற வரைக்கும் கணவரோடு ஒழுங்காக வாழ்க்கை நடத்தாத பெண்களும் இருக்கிறாங்க. இதுவெல்லாம் மார்க்கத்திற்கு முழுக்க 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 மாற்றமானது. இந்த மாதிரி நிலையில் பெண்கள் இருந்தாங்கன்னு சொன்னா மறுமையுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும், நாசமா போயிடும். மறுமையுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய நஷ்டத்தினை செய்யும், இது ஏற்படுத்தும். ஆக மொத்தத்தில் வந்து மனைவிமார்கள் வந்து கணவனும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய விஷயங்களை நாம் ஓரளவிற்கு முழுமையாக பார்த்து விட்டோம். அடுத்து வந்து சொந்த பந்தங்கள்ல மிக முக்கியமாக சொன்னா உறவுகள், சொந்தக்கார உறவுகள், கணவன் மனைவி பெற்றோர்கள் மற்ற எல்லாம் ஏதோ ரத்த பந்தங்கள் இருக்கிறாங்க, ரத்தம் இல்லாத பந்தங்கள் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. இந்த பந்தங்கள் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் தஆலா நாம் ஒவ்வொரு பயான்லையும் சொல்லுவோம். முதல் அந்த சூரத் நிசாவுடைய முதல் வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். அல்லாஹ்வை எந்த இறைவனை கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்வீர்களோ அந்த இறைவனையும், வல் அர்ஹாம் எந்த இரத்த பந்தங்களை கொண்டு ஒருவருக்கொருவர் நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களோ அந்த இரத்த பந்தங்களையும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எச்சரிக்கை விடுறான். அல்லாஹ்வையும் பயந்துக்கிடுங்க, இரத்த பந்தங்களையும் நீங்க பயந்துக்கிடுங்க. ஒரு ஆட்டம் தேவைக்காக என்ன செய்வோம், நான் உனக்கு சொந்தம் தானே அப்படின்னு கேட்போம், அல்லாஹ் தான் நீ கொடுங்கன்னு கேட்போம். அவ இறைவனை கொண்டும் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கின்றீர்கள். இந்த உறவை காரணம் காட்டி உங்க மச்சானா இருக்கும், சொந்த பந்தமா இருக்கிறோம், உங்க வாப்பா யார் தெரியுமா இப்படி இருந்தாரு, இறைவனை செய்யறோம். உறவை காரணம் காட்டி மக்கள் நம்ம கேட்கிறோம். அப்ப எந்த உறவை காரணம் காட்டி எந்த இறைவனை காரணம் காட்டி நீங்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்வீர்களோ அந்த இறைவனையும் அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த உறவு இரத்த பந்தங்களையும் நீங்க அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாக காண அலைக்கும் ரகீபாம், அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான் சொல்லி அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே போன்று எந்த அளவுக்கு சொன்னா நபிகள் நாயகம் இரத்த பந்தங்கள் எந்த அளவுக்கு பார்க்கிறோம் முக்கியத்துவம் சொல்லி, மக்காவில் உள்ள முஹாஜிர்கள் இருக்காங்க பாருங்க, முஹாஜிர்கள் இவங்க ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவிற்கு வந்தவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி வைக்கிறாங்க, சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வச்சு அந்த உறவு எந்த அளவு போன்னு சொன்னா தன் தம்பிக்கு கூட அன்சாரி சஹாபாக்கள் தம்பிக்கு கூட சொத்தை கொடுக்காம சொத்தை யாரு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, அந்த மதீனாவிலிருந்து வந்த மக்காவிலிருந்து வந்த சஹாபாக்களுக்கு வாரி வழங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கின்றான். எப்படி இறக்கி வைக்கின்றான்? உலுல் அர்ஹாமி இரத்த பந்தங்கள் தான் பஅதுஹும் அவுலா பி பஅதின் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய விதிப்படி, அல்லாஹ்வுடைய எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காரணம் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய விதிப்படி இரத்த பந்தங்கள் தான் ஒருவரை விட ஒருவர் மிக பொருத்தமானவர்கள், மிக தகுதியானவர்கள், மிக ஏற்றமானவர்கள். யாரை விட? மினல் மூமினீன வல் முஹாஜிரின், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள், இவர்களை விட அல்லாஹ்வுடைய விதியில் இரத்த பந்தங்கள் தான் ஏற்றமானவர்கள், அவர்கள் தான் முக்கியமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இரத்த பந்தம் இருக்கு பாருங்க, இவர் சஹாபாக்கள் வந்து முஹாஜிர்களுக்கு சொத்துக்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், நீங்க சொத்துக்களை எல்லாம் கொடுத்துறாதீங்க, இவங்க தான் ஒரு இரத்த பந்தம் இருக்காங்க பாருங்க, அதை விட இவங்க தான் ரொம்ப முக்கியம் சொல்லி அல்லாஹ் செய்கின்றான். திருமறை வசனத்தை இறக்கி வைக்கின்றான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லினா இல்லான் தஃபாலு இலா அவுலியாயிக்கும் மஅரூஃபா, நீங்க நல்ல நியாயமான முறைப்படி சகோதரத்துவ முறையில் உங்களுக்கு நண்பரா வந்திருக்காங்களே அவர்களுக்கு நீங்கள் கொடுப்ப தவறு கிடையாது அல்லாஹ் செய்கின்றான். இந்த வசனத்தை வந்து இறக்கி வைக்கிறான். அப்ப இரத்த பந்தங்கள் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது நம்ம செய்து விளங்குது. அதே போன்று இந்த சொந்த பந்தங்களை இணைச்சு வாழ்றோம். இன்றைக்கு நம்ம சமுதாயத்துல வந்து இந்த விஷயத்தை நாம் என்ன செய்யறோம், ரொம்ப பாராமுகமா இருக்கிறோம். எப்படி பெற்றோர்களுக்கு மார்க்கம் ரொம்ப ரொம்ப வலியுறுத்தி சொல்லி காட்டுதோ, மார்க்கம்னா நம்ம வந்து ஏதோ சொல்லுக நோன்பு இது மாதிரி எடுத்துக்கொள்ள கூடாது, வாழ்க்கையில் எல்லா அம்சங்களும் நம்ம என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் நாடினான் என்றால் இறைவன் வந்து கருணையாளன், நாம செய்யக்கூடிய ஒரு சிறிய அமலை வைத்து அல்லாஹ் செஞ்சிருவான், சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவான். அல்லாஹ் நாடினான் என்றால் ஒவ்வொன்றா பிடிச்சு அல்லாஹ் செய்வான், விசாரிக்கவும் செய்வான். இந்த மாதிரி விஷயம் நம்ம ஹதீஸ்களை படிச்சு பார்க்கிறோம். இந்த அளவிற்கு மார்க்கம் சொல்லுகிறது என்றால் நாம் இது போன்ற விஷயம் நம்ம என்ன செய்யறோம், பொடுபோக்கா இருக்கிறோம். இஸ்லாம்னு சொன்னா தொழுகை நோன்பு இது மட்டும் நம்ம நினைச்சுக்கிறோம். இது மட்டும் இஸ்லாம் கிடையாது. வாழ்க்கையின் எல்லா நிலைகளும் பின்பற்றி காட்ட வேண்டும். அதுதான் உண்மையான இஸ்லாம். அத்துன்யா சிஜ்னுல் மூமின், இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை, கஷ்டமா தான் இருக்கும். ஜன்னத்துல் காஃபிர், காஃபிருக்கு தான் இது வந்து சொர்க்க பூஞ்சோலை. அப்ப நாம இந்த உலகத்துல வந்து அல்லாஹ் சொன்ன முறைப்படி வாழ்றோம் பாருங்க, அது நம்முடைய மனதிற்கு கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு கஷ்டமா இருந்தாலும் அதை நாம் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்பதான் மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும். அப்ப அல்லாஹ் சொல்கின்றான்
அந்த மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது மூமின்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வல்லதீன யஸ்லூன மா அமரல்லாஹு பிஹி அய்யூசல். அல்லாஹ் எந்த சொந்தங்களை இணைத்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகின்றானோ அந்த சொந்தங்களை இணைத்து வாழ்வார்கள். நம்பிக்கையாளர்கள் யாருன்னு சொன்னா அல்லாஹ் எதையெல்லாம் இணைத்து நீங்க அல்லாஹ்வை நாம் நம்பி இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்னது? அல்லாஹ் யாரையெல்லாம் இணைத்து வாழ வேண்டும், யாரையெல்லாம் நபிகள் சொல்லி காட்டுறாங்க. மன் அஹப்பலில்லாஹி, யார் அல்லாஹ்விற்காக நேசித்து, வ அபுகலில்லாஹி, அல்லாஹ்விற்காக பகைத்து, வ அழ்தாலில்லாஹி, அல்லாஹ்விற்காக கொடுத்து, வ மனலில்லாஹி, அல்லாஹ்விற்காக தடுத்து மாறுகின்றாரோ ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான், அவருடைய ஈமான் தான் பரிபூர்ணமாகிவிட்டது. நாம நேசிக்கிறோம், யாருக்காக இருக்கணும்? அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். நாம் பகைக்கின்றோம், யாருக்காக இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். நாம் வாரி வழங்குகின்றோம், யாருக்காக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். ஒருவர் கொடுப்பதை தடுக்கின்றோம், யாருக்காக இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். இப்படி நேசித்தாலும் பகைத்தாலும் பாசம் கொண்டாலும் கொடுத்தாலும் தடுத்தாலும் அல்லாஹ்க்காக செய்யணும் பாருங்க. ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான், அவனுடைய ஈமான் தான் பரிபூர்ணமாக சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாக வேண்டும் என்றால் அல்லாஹ் எதை இணைத்து வாழ சொல்கின்றானோ அவன் நம்ம என்ன செய்யணும்? இணைத்து வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேசிக் இருக்குமா இஸ்லாமிய கொள்கை சொல்ற பாருங்க. ஆரம்பத்தில் மக்களுக்கு எதை அடிப்படையா வச்சு பிரச்சாரம் பண்றாங்களோ இந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், எல்லா சுன்னத்தான தொழுகை எல்லாம் எங்க வந்து கடமை? மக்கால மதீனால வந்து கடமை. மக்காவில வந்து அடிப்படையான விஷயங்கள் என்ன செய்து போதிக்கப்பட்டது. எந்த ஒன்றாக இருந்தாலும் அடிப்படையான கொள்கை இருக்கு பாருங்க. இஸ்லாத்துடைய அடிப்படையான கொள்கைகளை ஒன்று எது? சொந்த பந்தங்களை இணைத்து வாழ்வது. நாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். அபூ சுஃபியான் என்ன செய்யறாரு? சிரியா நாட்டுக்கு போறாரு. சிரியா ஏதோ நாட்டுக்கு போறாரு. அப்ப அங்க மன்னர் என்ன பண்றாரு? ஹெர்குலிஸ் மன்னர் என்ன பண்றாரு? அவர் அபூ சுஃபியான் நிப்பாட்டி ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி. அப்படி கேட்கும் பொழுது ஒரு கேள்வி அந்த மன்னர் என்ன செய்யறாரு? ஹெர்குலிஸ் மன்னர் வந்து அபூ சுஃபியான் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வரல, அவர் காஃபிரா இருக்காரு. அப்போ ஒரு கேள்வியை கேட்கிறார் மன்னர். நிறைய கேள்வி, ஒரு கேள்வி. இந்த செய்தி நீண்ட ஹதீஸ் நீங்க படிச்சு பாருங்க. புகாரில வந்து 7வது செய்தியா 7வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டது. அல்ல ஒரு கேள்வியை கேட்கிறாரு. மாதா யௌமுருக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எதை ஏவுகின்றார்கள்? இந்த நபின்னு சொல்றீங்களா, பெரிய பிரச்சாரம் பண்ணாலும் சொல்றீங்களா, அந்த நபி உங்களுக்கு எதை கட்டளை போடுகின்றார், எதை அடிப்படையாக உங்களுக்கு போதிக்கின்றார் சொல்லி அவன் கேட்கிறான். அந்த மன்னர் கேட்கிறார். அப்ப இவங்க சொல்றாங்க, அபூ சுஃபியான் அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எதை போதிக்கிறாங்கன்னு சொன்னா, உஅபுதுல்லாஹ வஹ்தஹு வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வத்ருகு மா யகூல் ஆபாவுக்கும், அல்லாஹ்விற்கு எதையும் இணை கற்பிக்காமல் அவனை நீங்கள் வணங்குங்கள். உங்கள் முன்னோர்கள் சொன்னாங்க சொல்றீங்க பாருங்க, வாழையா செஞ்சுக்கிட்டு வரணும்னு சொல்லி இந்த மாதிரி பேசுவதை எல்லாம் விட்டு விடுங்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அவனை வணங்குங்கள். முன்னோர்கள் சொன்னார்கள் என்று சொல்வதை விட்டு விடுங்க. இன்றைக்கு சொல்ற மாதிரி அன்னைக்கு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? ஏதாவது விஷயம் நாம சொல்லும் போது நாங்க மௌலூத் ஓதுறீங்க, பாவம் பித்அத்னு சொன்னோம்னா நாங்க வாழையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க தாத்தா காலத்துல இருந்து என்ன செய்யறோம்? 500 வருஷமா செஞ்சு, அந்த 500 வருஷம் முந்தி இஸ்லாமிய வந்திருக்காது, என்ன சொல்ல அந்த ஊருக்கு வந்திருக்காது, நாங்க 500 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சொல்லி பொய்யாளி போடலாம். அப்ப இந்த மாதிரி சொல்லக்கூடாது சொல்ல போதிக்கிறாங்க. இரண்டாவது விஷயம் என்னது? வயமுருனா பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி வஸ்ஸிதுகி, நாங்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், தான தர்மங்கள் கொடுக்க வேண்டும், வஸ்ஸிதுகி உண்மையை பேச வேண்டும், வல் அஃபாஃபி பத்தினி தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், வஸ்ஸிலத்தி சொந்த பந்தங்களை இணைத்து வாழ வேண்டும் என்று என்ன செய்யறாரு? முகமது எங்களுக்கு போதிக்கிறான் சொல்லி அந்த புகாரில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை வந்து நல்ல மார்க்கமாக மக்களுக்கு போதிச்சாங்க பாருங்க. எப்படி உள்ளத்துல போய் சென்றடைஞ்சது? இந்த அடிப்படையான விஷயம் தான். ரசூலை போதிச்ச விஷயம் என்னது? பகைத்துக் கொண்டு வாழ்ந்தார்கள், சேர்ந்து வாழுங்க. தான தர்மம் செய்யாமல் இருந்தாங்க, தான தர்மம் செய்ய. இஸ்லாத்துடைய அடிப்படை என்னது? மக்கள் எதையெல்லாம் தவறாக செய்கின்றார்களோ அதை சரியாக செய்து காட்டுவதுதான் இஸ்லாம். இஸ்லாத்துடைய அடிப்படை. இன்றைக்கு சஹாபாக்கெல்லாம் அரபி மொழி பேசிட்டு இருந்தாங்க. நமக்கு எப்படி இஸ்லாம் வந்து சேர்ந்தது? அவங்க வியாபாரத்தில் நடந்து கொண்ட நேர்மை, அவங்களுடைய சொந்த பந்தங்களை இணைத்து வாழ்கின்ற முறை, அவங்களுடைய வாழ்க்கை அகத்திலும் புறத்திலும் அவங்க காட்டிய ஒழுக்கம் இருக்கு பாருங்க. அந்த ஒழுக்கம் தான் இன்றைக்கு மொழி தெரியாத மக்கள் பல தேசங்களில் இஸ்லாம் பரவுவதற்கு காரணம். சஹாபாக்கள் இஸ்லாத்தை இஸ்லாமாக பின்பற்றி காட்டினார்கள். இன்றைக்கு நாம் எப்படி பார்க்கிறோம்? இஸ்லாத்தை வந்து ஒரு அதிசயமான மார்க்கமாக பார்க்கின்றோம், ஒரு நல்ல மார்க்கமாக பார்க்கின்றோமே தவிர நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் நாம் பார்ப்பது கிடையாது.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அடிப்படையாக போதித்த விஷயங்கள் ஒன்று சொந்த பந்தங்களை இணைத்து வாழ்வது. அல்லாஹ்வுக்காக பகைக்கிற விஷயம் தனி, மற்ற வேறு எதுக்கான செய்யக்கூடாது, சொந்த பந்தங்களை பகைப்பது கூடாது. அடுத்து இன்னொரு செய்தியை பார்க்கணும். புகாரில 1396 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி வர்றார், யா ரசூலல்லாஹ் அக்பிர்னி பிஅமலின் யுதுகிலுல் ஜன்னah, சொர்க்கத்தில் என்னை நுழைக்கக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை எனக்கு சொல்லி தாருங்கள். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவருக்கு சொல்றாங்க, தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காமல் நீ அவனை வணங்க வேண்டும். வ துகீமுஸ் ஸலாத், நீ தொழுகை நிலைநாட்ட வேண்டும். வ தூத்தி ஸகாத், ஸகாத்தை கொடுக்க வேண்டும். வ தஸிலு ரஹீம், நீ என்ன செய்ய வேண்டும், சொந்த பந்தங்களை இணைத்து வாழ வேண்டும். அதை கொண்டு வராங்க. ஸகாத், தொழுகை, அல்லாஹ்க்கு இணை கற்பிக்காமல் இருப்பது, அந்த வரிசையை சொல்லி காட்டுறாங்க. சொந்த பந்தங்களை இணைத்து வாழ சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று ஒரு சஹாபி, இந்த அம்ரு இப்னு அபஸா அஸ்-சுலமிங்க சஹாபி, இந்த செய்தி புகாரில 1374 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டு, அவர் என்ன பண்றாரு, சில பௌத்தரிவாதிகள் இருப்பாங்க, இந்த இஸ்லாமை வழங்கி இருக்காரு, அந்த தௌஹீத் பிரச்சாரமே செய்யப்படாத காலத்துல தர்கா வழிபாட்டை பார்த்தீங்கன்னா என்னடா கபரை போய் வணங்கிட்டு இருக்காங்க, என்ன இது பஜனை பாடின மாதிரி மௌலூத ஓதிக்கிட்டு இருக்காங்க, இப்படி சிந்திச்சு ஒதுங்கினவங்க இருக்கிறாங்க. இந்த தௌஹீத் பிரச்சாரம் எல்லாம் வருவதற்கு முன்பாக தர்கா வழிபாடு இந்த யானையை வச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்ன செய்வாங்க, சிந்திச்சு இந்த அறிவுக்கு பொருந்தலிய இந்த மாதிரி யோசித்து அதை விட்டும் விலகி இருந்த மக்கள் இருக்கிறாங்க. அவங்க இஸ்லாம் போயிருக்காங்க. அந்த மாதிரி சஹாபி இவர் என்ன பண்றாரு, ரசூலுல்லாஹ் நபியாவதற்கு முன்பாகவே சிந்திக்கிறாரு, இந்த மக்கள் என்ன, இவங்க சிலையை வழிகேட்டில் இருக்கிறாங்க, இவங்க சிலைகளை வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த சிலை வழிபாடு எல்லாத்தையும் வெறுத்து நபி வருவதற்கு முன்பாகவே, ரசூலுல்லாஹ் நபி என்று சொல்வதற்கு முன்பாகவே அதையெல்லாம் இவர் வெறுத்து மனசுல வெறுத்து வச்சிருக்காரு. இவர் வெறுத்து வைத்திருக்கும் பொழுது இவர் எதை வெறுக்கின்றாரோ அந்த கொள்கை மக்காவில் போதிக்கப்படுது அப்படிங்கிற செய்தி என்ன செய்யுது, இந்த செய்தி அவருக்கு கிடைக்குது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாரு, பார்க்க வர்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட அமர்ந்து இருக்கிறாங்க. அமர்ந்தோட என்ன செய்றாரு, ரசூலுல்லாஹ்ட்ட மா அன்த, நீங்க யாருங்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன நபியுன், நான் நபி அப்படிங்கிறாங்க. அவர் கேட்கிறார், வமா நபியுன், நபினா யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அர்ஸலனி அல்லாஹ், அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், அனுப்பி வைத்திருக்கின்றான். அப்போ ஐயீஷையின் அரசலக்க, அல்லாஹ் எதற்காக உங்களை அனுப்பினான், நீங்க ஏதோ போதிக்கிறீங்க சொல்லி அந்த நபர் கேட்கிறாரு. அப்ப நபிகள் நான் சொல்றாங்க, முதல்ல அவருக்கு போதிக்கிற விஷயத்தை பார்க்கணும், அவருடைய உள்ளத்தை கவரக்கூடிய வகையில். நாம் ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன செய்வோம், தௌஹீத் கொள்கை பேசிக்கு மக்களுடைய உள்ளத்தை கவர்ந்து சில விஷயம் நாம் என்ன செய்வோம், முதல்ல சொல்லி காட்டும். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு எதை சொல்றாங்க சொன்னா, அர்ஸலனி பிஸிலத்தில் அர்ஹாம், சொந்த பந்தங்களை இணைத்து வாழ வேண்டும் என்ற கொள்கையை போதிப்பதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கின்றான். அடுத்து அவர் எதை விரும்புறாரு, சிலை வழிபாட்டை வெறுக்கிறாரு. அடுத்து கஸ்ரில் அவுசான், சிலைகளை உடைப்பதற்கு அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கின்றான். அல்லாஹ்விற்கு எதையும் இணை கற்பிக்காமல் அவனை வணங்க வேண்டும் என்ற கொள்கையை போதிப்பதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கான்னு சொல்லி நபி அந்த நபருக்கு என்ன செய்றாங்க, போதிக்கிறாங்க. அப்ப ஒரு நபருக்கு இஸ்லாம் சொல்லி கொடுக்கறாங்க. ஆர்வத்தோட கேட்கிறாரு, அவருக்கு எதை முதல்ல சொல்லி காட்டுறாங்க, சொந்த பந்தங்களை இணைத்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு போதித்திருக்கிறான். முதல்ல என்ன செய்றாங்க, சொந்த பந்தங்களை இணைத்து வாழ வேண்டும் என்ற கொள்கையை அவருக்கு சொல்லி கொடுக்கறாங்க. அடுத்து என்ன செய்றாங்க, சிலைகளை உடைக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க இது போன்ற விஷயங்களை அவருக்கு எடுத்து சொல்றாங்க. அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு சொந்த பந்தங்களை இணைத்து வாழ்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம பார்க்கிறோம். அதே போன்று இன்னொரு செய்தி வருது, நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க. புகாரில 6138 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறாரோ, மறுமை நாளை நம்பி இருக்கிறாரோ, ஃபல் யஸில் ரஹிமஹு, நீங்க அல்லாஹ்வை நம்பி இருந்தீங்க சொன்னா, மறுமையை நம்பியது உண்மையாக இருக்கும் என்றால் அவர் சொந்த பந்தங்களை இணைத்து வாழட்டும். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1.
அல்லாஹ்வை நம்பியதுக்கும் மறுமையை நம்பி ஈமானுக்கு அடையாளம் எது? சொந்த பந்தங்களை இணைத்து வாழ்வதுதான் ஈமானுக்குரிய அடையாளமா நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து இன்னொரு விஷயத்தை பார்க்கிறோம். இந்த செய்தி புகாரி 2067 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் சொல்லி காட்டுறாங்க, மன் சர்ரஹு அய்யுபஸதலஹு ஃபி ரிஸ்கிஹி அவ் யுன்சாலஹு ஃபி அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. யாருடைய வாழ்வாதாரங்கள் செல்வங்கள் பெருக வேண்டும் என்று விரும்புகிறாரோ, நிறைய நீங்க செல்வம் பெருக நினைக்கிறீங்களா, நிறைய சம்பாதிக்க நினைக்கின்றீர்களா, அதே போன்று அவ் யுன்சாலஹு ஃபி அஸரிஹி தன்னுடைய ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ ஃபல்யஸில் ரஹிமஹு அவர் சொந்த பந்தங்களை இணைத்து வாழட்டும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப இந்த அளவிற்கு மார்க்கம் வந்து சொந்த பந்தங்களை இணைத்து வாழ்வதற்கு செய்து முக்கியத்துவம் கொடுக்கும். அதே போன்று இந்த சொந்த பந்தங்களை பகைச்சு வாழ்றாங்க பாருங்க, இதையும் மார்க்கம் என்ன செய்து கடுமையான முறையில் அல்லாஹ் வந்து கண்டித்து சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் பக்ராவுல 2வது அத்தியாயம் 27வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதீன யன்குலூன அஹ்தல்லாஹி மின் பாதி மீசாக்கிஹி. பனி இஸ்ரவேலர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இந்த பனி இஸ்ரவேலர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ்விடம் வாக்குறுதி அளித்த பிறகு அதை முறித்தவர்கள். வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல. அல்லாஹ் எந்த சொந்த பந்தங்களை இணைத்து வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டானோ அதை அவர்கள் துண்டித்து வாழ்ந்தவர்கள். வயுஃப்ஸிதூன ஃபில் அர்ல். பூமியிலே குழப்பம் செய்தார்கள். உலாயிக ஹுமுல் ஹாசிரூன். அவர்கள்தான் நஷ்டவாளிகள் சொல்லி அல்லாஹ் செய்கின்றான் சொல்லி காட்டுறான். அப்ப சொந்த பந்தங்களை வந்து துண்டித்து வாழக்கூடிய விஷயம் இருக்கு பாருங்க, இது வந்து இறைவன் மிகவும் கண்டித்து சொல்லக்கூடிய விஷயம். அதே போன்று புகாரில ஒரு செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா முத மனுஷனை படைக்கிறான். ஹலக்கல்லாஹுல் ஹல்க. அல்லாஹ் ஆதம் நபியை படைத்து முடிச்சவன காமத்து ரஹீம் உறவு இழந்ததாம். உறவு இழந்து பி ஹக்வி ரஹ்மான் அல்லாஹ்வுடைய கீழாடையை பிடித்துக் கொண்டது. உறவு இழந்து செஞ்சுதான் அல்லாஹ்வுடைய கீழாடையை பிடித்துக் கொண்டு அந்த உறவு அப்ப அல்லாஹ் கேட்டான், உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது அப்ப அந்த உறவு சொல்லிச்சான், ஹாதா மகாமுல் ஆயிதி பிக்கமில் கத்தியா. இறைவா, உன்னை துண்டித்து உலகத்துல வாழ்றாங்களா இல்லீங்களா, அவங்க திரும்பி வரக்கூடிய இடம் இதுதான் செய்து உறவு சொல்லிச்சான். அப்ப அல்லாஹ் சொன்னானாம், அலா தர்லீன அன் அசிறுமன் வசலக்கி. உன்னை யார் இணைத்து வாழ்கின்றாரோ அவரை நானும் இணைத்துக் கொள்வேன். வாக்குத்தக மண் கத்தாக்கி. உன்னை யார் துண்டித்து வாழ்கின்றார்களோ அவரை நானும் துண்டித்து வாழ்வேன். அல்லாஹ் செய்யறான். அந்த உறவுக்கு வந்து அல்லாஹ் உறுதிமொழி கொடுக்கின்றான். அப்ப அந்த உறவு சொல்லிச்சான், பலா யா ரப், இது இறைவா அப்பனா சரிதான், கால ஃபதாக்க, இதுதான் உனக்குரிய சொல்லி அல்லாஹ் சொன்னான் என்று இந்த செய்தி புகாரில 4832 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடாது. இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் பார்க்கணுமா இல்லீங்களா? பஞ்சாயத்து பண்ண போனாலும் சரி, இவர் சொல்லுவாரு, நான் எழுதி தந்துடுறேன், நீங்க எனக்கு அண்ணன் கிடையாது, நீங்க எனக்கு என்ன கிடையாது, தம்பி கிடையாது, எழுதி கொடுத்த ஆட்கள் இருக்கிறான், அவன் எனக்கு என்ன செய்ய முடியாது. ஒரு ஜான் நிலத்துக்கு ஒரு ஜான் நிலம் இருக்கு பாருங்க, வீட்டு மன விஷயம், இதுக்கு எத்தனை அண்ணன் நினைச்சாங்க குத்திக்கிட்டு சண்டை போடுற பார்க்கணும். காலங்காலமா அதற்காக சண்டையிடக்கூடிய குடும்பங்கள் நான் பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த அளவு சமுதாயத்துல வந்து அண்ணன் தம்பி உறவு இருக்கு பாருங்க. அண்ணன் என்ன பாட்டு கூட படிச்சிருக்காங்க, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. என்ன அண்ணன் இந்த அளவுக்கு அண்ணன் தம்பி, அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாது, எல்லாம் இது. இந்த உறவுகளை வந்து துச்சமாக மதிக்கின்ற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். எல்லாருமே அண்ணன் தம்பிக்குள்ள பகை இருப்பதை பார்க்கின்றோம். அவன் மார்க்கம் என்ற சொல்லி காட்டுது, யாரு வந்து சொந்த பந்தங்களை துண்டித்து வாழ்கின்றார்களோ அவங்க என்ன செய்ய முடியாது, சொர்க்கம் போக முடியாது சொல்லி நாம் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அதே போன்று முஸ்லிம்ல வந்து இன்னொரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அர் ரஹிமு முஅல்லகத்துன் பில் அர்ஷ். இரத்த உறவு இருக்கு பாருங்க, இரத்த உறவு அது அரிசை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்ததாம். அப்போ அல்ல தக்கூலு, அப்ப அல்லாஹ் சொன்னானா, மண் வசலனி. அப்ப அந்த உறவு அரிசை பிடித்து தொங்கிக் கொண்டு அந்த உறவு சொன்னதாம், மண் வசலனி, என்னை எவன் இணைத்து வாழ்கின்றானோ வசலகுல்லா, அல்லாஹ் அவனை இணைத்துக் கொள்வான். வமன் கதஅனி, என்னை எவன் துண்டித்து வாழ்கின்றானோ அவனை கதஅகுல்லா, அல்லாஹ் துண்டித்து. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அல்லாஹ் துண்டித்து விடுவான்னு சொன்னா நாம எங்க போய் சேருவோம்? நரகத்துல போய் சேருவோம். அப்ப இந்த மாதிரி உறவை இணைத்து வாழ்வதற்கு மார்க்கம் செய்து முக்கியத்துவம் கொடுக்கு. அதே போன்று 5984 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், உறவை துண்டித்து வாழ்பவன் சொர்க்கம் போக மாட்டான், அப்படி வருது. அதே போன்று இன்னொரு செய்தியை பார்க்கிற அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு இருக்கு பாருங்க, வெள்ளிக்கிழமை நாளைக்கு நைட்டு, வியாழக்கிழமை நம்ம கணக்குப்படி வியாழக்கிழமை முடிஞ்சு வெள்ளி வருது பாருங்க, விடிந்தால் வெள்ளி. அந்த இரவுல வந்து நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்ட்ட வந்து எடுத்து காட்டப்படுமா.
இன்ன அழமாத பனி ஆதம, ஆதமுடைய மக்களின் அமல்கள் எல்லாம் தோழலு குல்ல ஹமீஸின் லைலத்துல் ஜும்ஆ, ஒவ்வொரு 5 வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமை இரவு அல்லாஹ் என்ன செய்யப்படுமா, எடுத்து காட்டப்படுமா. அப்போ ஃபலா யுக்பலு அமலு காத்திரி ரஹிமின், எல்லாருடைய அமலும் ஏற்றுக்கொள்ளப்படுமா. நாம செய்த நல்ல காரியங்கள் இருக்கு பாருங்க, எல்லா நல்ல காரியங்களும் அல்லாஹ் எடுத்து காட்டப்படும். அல்லாஹ் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வானாம், எதை மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டானாம். எவன் சொந்த பந்தங்களை துண்டித்து நாம தொழுதாலும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, நோன்பு வைக்கிறோம் ரமதான் மாசம், ஹஜ்ஜுக்கு போக போறோம், உம்ராவுக்கு போக போறோம், இன்னும் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்ன செய்யும், அல்லாஹ் நாம தொழுகை எடுத்து காட்டப்படும், நாம வைத்து நோன்பு எடுத்து காட்டப்படும், நாம செய்ய தர்மம் அல்லாஹ் எடுத்து காட்டப்படும். அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்ப ஏற்றுக்கொள்ளப்படாது, அல்லாஹ் பாப்பான். இவர் ஏதாவது அண்ணன் தம்பியை பகைச்சிருக்காரா, ஆமா இவரோட பகையா இருக்குது, அப்ப நிறுத்தி வைக்கப்பட்டோம். நன்மை நமக்கு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்ம தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்ம எங்கேயாவது அக்கா தங்கச்சியை பகைச்சிருப்போம், அப்ப நம்ம தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்ம சில அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. சொந்த பந்தங்களை பிள்ளைய பகைச்சிருப்போம். இந்த மாதிரி பகை இருந்துன்னு வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் என்ன செய்யப்படாது, நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த விஷயம் எவ்வளவு கடுமையான விஷயம் என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க இணைப்பு வந்தா என்ன செய்யுது, இவங்க போய் இணைகிறது, அவங்க பகைச்சா நம்ம என்ன செய்யுது, பகைக்கிறது. இது கிடையாது. சொந்த பந்தங்களை இணைத்து வாழ்றதுன்னு சொன்னா அவங்க இணைச்சுக்கிட்டே என்ன செய்யுது, போய் இணைஞ்சு வாழ்றது. அவங்க இன்னும் சில ஊர்கள் இருக்கு, எந்த அளவுக்கு துண்டிப்பாங்க சொன்னா, கல்யாணம் வருது பாருங்க, கல்யாணம் வந்தா காலங்காலமா பகையா இருந்திருக்கும். அப்ப இந்த கல்யாணத்தை முன்னிட்டு என்ன செய்யணும், அந்த குடும்பத்தை ஒன்னா சேர்க்கணும் சொல்லி ஒன்னா ஒரு வழி பண்ணுவாங்க குடும்பத்துக்காரங்கெல்லாம் கூடி. அப்ப என்ன பண்ற, நீ போய் அங்க போய் கூப்பிடுப்பாங்க. இவர் கல்யாணத்துக்கு போய் என்ன செய்வாரு, கல்யாணத்துக்கு வாங்க, தம்பிக்கார வரமாட்டாரு, கல்யாணத்துக்கு வர முடியாது, காரணத்தை சொல்ல மாட்டாங்க. என்னப்பா கல்யாணத்துக்கு வரல, அவர் என்ன அண்ணன் மட்டும் தான் வந்தாரு, அண்ணன் வீட்டுக்காரியா வரல, இப்படி என்ன செய்யும் அங்க சண்டையாக. சரி, சில குடும்பம் என்ன பண்ணுவாங்க, அண்ணன் போய் கூப்பிட்டுருவாரு, அண்ணன் வீட்டுக்காரையும் போய் கூப்பிட்டாவும் இவர் கல்யாணத்துக்கு வர மாட்டாரு. அப்ப காரணம் சொல்லவே மாட்டாங்க. கல்யாணம் தான் முடிஞ்சவோ பாப்பாவோ, கல்யாணம் எப்படா முடியுதுன்னு பார்த்து என்ன செய்வாங்க, கல்யாணம் முடிஞ்சவன நான் ஏன் வரல தெரியுமா, எங்க அண்ணன் வந்தாரு, எங்க அண்ணி மாப்பிள்ளக்காரன் வரல அப்படின்னு செய்யுது. இந்த மாதிரி சொல்றத பாக்கணும். ஒரு வீட்டுல போய் ஒரு தடவை சொந்த பந்தம் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தடவை அழைத்தாலே போய்விட வேண்டும். சொந்த இணைத்தோட மார்க்கம் சொல்லி காட்டுது. இவ பண்ணக்கூடிய பிகுவை பார்த்தோம் சொன்னா இது என்ன செய்யும், கடுமையா இருக்கும். அந்த மாதிரி இந்த வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க பாருங்க, வெளிநாட்டுல இருந்து சில குடும்பங்கள் எங்க உள்ள கடுப்பு சர்வசாதாரணமா நடக்கும். வெளிநாட்டுல இருந்து போய் அவரை பார்த்திருக்க மாட்டான், அவன் வெளிநாட்டுல வந்தான், என்ன பார்க்க வல்லாம அவன் கல்யாணம் என்ன செய்ய முடியாது. இவருக்கு 1000 வேலை இருக்கும். இவர் 3ஆவது நாள் போய் பார்த்திருப்பார், நீ வந்தில முதல் நாள் எனக்கு தகவல் சொல்லல, என்ன செய்யுது, நீ அங்க இருந்து வந்தியா இல்லையா, முதல் நாள் எனக்கு சொல்லி விடல, பெட்டியை உடைக்கிறது சண்டை நடக்கும். பெட்டியை இருந்து போய் பெட்டியோட இங்க பார்த்தாதான் தெரியும் நமக்கு இங்க பெட்டியெல்லாம் எப்படி கிடக்குன்னு சொல்லி. இவன் என்ன பண்றது, ஊருக்கு போனவன பெட்டியை உடைக்கிறது என்ன செய்யணுமா, எல்லாரையும் கூப்பிடணுமா. அதுக்கு இந்த பெட்டியை உடைக்க கூப்பிடாம காலங்காலமா சண்டை போட்ட குடும்பம் இருக்கு. என்ன பெட்டி உடைக்கிறது கூப்பிடல, நான் செய்ய முடியாது, கல்யாணத்துக்கு வர முடியாது. இந்த மாதிரி சொந்தங்களை சத சின்ன சின்ன விஷயங்களுக்கு செய்து துச்சமா மதிக்கிறது. அதே மாதிரி இவர் வெளிநாட்டுல இருந்திருப்பாரு, அண்ணன் பையன் இருப்பான், மச்சாங்காரன் இருப்பான். மச்சானுக்கு என்ன செய்வாரு, வீட்டுக்காரி தம்பியா இருக்கிறதுனால பாசத்துல ஒரு செல்போன் கொடுத்திருப்பாரு. அண்ணன் பையன் இருக்கான் பாருங்க, அவருக்கு ஏதாவது சின்ன பேனா கொடுத்திருப்பாரு. பாரு அவங்க மச்சனும் பாசம் மட்டும் அங்க கூடி போச்சு, அங்க மட்டும் செல்போனை கொடுக்குறாங்க நமக்கு, இதனால சண்டை சொந்த பந்தத்தில். அவங்க தான் உங்களுக்கு கூடி போச்சோ. இப்படி எதற்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இந்த ஒரு ஆளுக்கு ஒரு பேனா கொடுத்ததுல ஒரு போனை கொடுத்ததுல ஒண்ணு நடக்க போறது கிடையாது. இதற்காக இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக பகைத்துக் கொள்ளக்கூடிய குடும்பங்கள் நம்ம நிறைய பார்க்கிறோம். இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் சிறிய குறைகளை கூட பெருசா நினைச்சாங்க எடுத்து வச்சு காலங்காலமா சொந்த பந்தங்களை பகைத்து வாழக்கூடிய குடும்பங்கள் நம்ம இஸ்லாமிய சமுதாயத்துல சர்வ சாதாரணமா இருக்கு. இந்த மாதிரி ஆட்கள் என்ன செய்யணும், இந்த ஹதீஸ்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று சொந்த பந்தங்களை இணைத்து வாழ்வது என்பது அவங்க பகைத்தாலும் நாம் இணைச்சு வாழ்ற பாருங்க, அதுதான் சொந்தத்தை இணைத்து வாழ்வது என்பது. அவங்க இணையும் போது நாம இணைகிறது, அவங்க பகைக்கும் போது நாம பகைக்கிறது, இது இணைத்து வாழ்வது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, லைசல் வாசிலு பில் முகாஃபி, அதாவது பதிலுக்கு பதிலாக இணைத்து வாழக்கூடியவன் சொந்தங்களை இணைத்து வாழக்கூடியவன் கிடையாது. அவங்க வந்தா இவ போய் சேர்றது, அவங்க பிரிஞ்சா இவ பிரிஞ்சு போயிடுறது, இவன் இணைத்து வாழக்கூடியவன் கிடையாது. வலாக்கின் அல் வாசிலு, சொந்த பந்தங்களை இணைத்து வாழக்கூடிய யார் தெரியுமா, அல்லதி இதா குத்திஅத் ரஹிமஹு வஸலஹா, அந்த உறவு துண்டிக்கப்படும் போதும் அதை இணைத்து வாழ்கின்றானே
அண்ணங்கார் ரொம்ப வலுக்கட்டாயமா இருக்காரா, தம்பி இறங்கி போ, நம்ம என்ன செய்யணும், இறங்கி போய் என்ன செய்யணும், அண்ணனோட போய் சேரணும். தம்பி ரொம்ப கடுமையான ஆளா இருக்காரா, அண்ணன் என்ன செய்யணும், இறங்கி போய் தம்பியோட சேர வேணும். அங்க அண்ணன் தம்பி நம்ம வயசுல கூடுனாலும் இந்த மாதிரிதான் பார்த்து வச்சுக்கிட்டுங்க. மறுமை நம்ம லெவல் என்ன செஞ்சிடும், நம்ம செஞ்சு பார்க்கணும். பிரச்சனை வருது, நமக்கு வந்து ஈகோ பிரச்சனை வந்துடக்கூடாது. சின்ன பையன் நமக்கு 4 பேருக்கு பிறகு பிறந்த ஆளு, இவரை போய் நம்ம போய் சேர்க்கிறதோ அப்படின்னு செய்வாரு, அண்ணங்கார் நினைப்பார். அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. இந்த உலகத்துல நம்ம போய் சேர்றோம், அது நமக்கு இழிவாத்தான் இருக்கும். எப்படி அண்ணன் எப்படி இறங்கி போறது, இந்த உலகத்துக்கு 4 பேர் தப்பா பேசணும் பாரு, இவ்வளவு பெரிய அண்ணனா இருக்கையும் தம்பிக்கு இறங்கி போறான் பாரு, என்ன செய்வாங்க, இப்படி ஊர் பக்கம் 4 பேர் தப்பா பேசுவாங்க. பிரிச்சு விடுறதுன்னு ஆளுக்கு நாட்டாமை தான் செய்வாங்க. இந்த நாட்டாமையுடைய வேலை என்ன பண்றது, நிறைய பிரிச்சு விடுற வேலை அவங்களே பார்த்து விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப நீ அண்ணங்க என்ன நினைக்கணும், சரி நமக்கு இந்த உலகத்தை 4 பேர் தப்பா பேசும், அது பெருசா வரக்கூடாது, நாளைக்கு அல்லாட்ட நம்ம செய்யக்கூடாது, பாதிக்கப்பட்ட கூடாது. அப்படி அண்ணன் இறங்கி போகணும். தம்பி அப்படி என்ன செய்யணும், சரி நம்ம அண்ணன் போய் நம்ம பேசுவோம். அவரு தம்பி என்ன செய்யணும், இறங்கி அண்ணன் போய், அண்ணன் பெரிய ஆளா இருக்காரு, குடும்பத்துல பெரிய ஆளா இருக்காரு, நம்ம சின்ன பையனா இருக்கும் போதும் அவர் தான் செஞ்சிருக்காரு, பாடுபட்டு வளர்த்திருக்காரு. தம்பி என்ன செய்யணும், அண்ணன் நெருங்கி போகணும். இந்த மாதிரி என்ன வருது, இந்த மாதிரி வருவதுதான் சொந்தங்களை இணைத்து வாழ்வது. பதிலுக்கு பதில் இணைப்பது கிடையாது. சொந்தம் துண்டிக்கும் போது அதை இணைச்சு வாழ்ற பாருங்க, இவன் தான் உண்மையா, இவன் தான் சொந்த பந்தங்கள் இணைத்து வாழக்கூடியவன், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றியவன் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி நம்ம புகாரில பார்க்கிறோம். அதே போன்று இன்னொரு ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சஹாபி ரசூலாட்ட வர்றாரு, யா ரசூலல்லாஹ் இன்னலிய கலாபத்தன், எனக்கு சில சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அசிலுகும் எக்தவனி, நான் அவங்களை இணைச்சு வாழ்றேன், அவங்க என்ன செய்றாங்க, என்ன வந்து பகைத்து கொண்டே இருக்கின்றார்கள். உஹ்சினு இலைக்கும், நான் அவங்களுக்கு நல்ல உபகாரம் பண்றேன், யுசீவுன இலைய, அவங்க என்ன செய்றாங்க, எனக்கு வந்து துன்பமே தருகின்றார்கள். அகலும் அணுகும், நான் அவங்கள்ட்ட புத்திசாலியா நடந்து கொள்கின்றேன். எஜுகதுன அலைய, அவங்க எங்கிட்ட வந்து முட்டாள்தனமா என்ன செய்றாங்க, நடந்து கொள்கிறாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் அவங்க சேர்த்து வாழ்ந்தா என்ன பகைக்கிறாங்க, நான் நல்லபடியா நடந்தா முட்டாள்தனமா நடந்து கொள்றாங்க, நான் என்ன பண்றேன்னு கேட்கறாங்க. அவன் நபிகள் நாயகம் சொல்றாங்க, லைன் குந்த கமா குல்த, நீ சொன்ன மாதிரி நடந்திருந்தா என்றால் அன்னமா துசிஃபுகுமுல் மல்ல, நீ அவர்களுக்கு மண் இருக்கு பாருங்க, அதே உண்ண கொடுத்தவனை போன்றவனாவான். அவங்க என்ன செய்றாங்க, நீ அவங்களுடைய வாயில மண்ணடியை இறந்து விட்டாய், உனக்கு ஒண்ணு கிடையாது. அவங்க என்ன செய்றாங்க, மண்ணை வந்து என்ன செய்றாங்க, சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். வலா யஸாலு மஅக மினல்லாஹி லஹீருன் அலைஹிம் மாதும் அலா தாலிக், நீ இவ்வாறு இருக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து உனக்கு ஒரு உதவியாளர் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பார், ஒரு மலக்கு என்ன செய்வாரு, உனக்கு துணையா இருப்பாரு. அப்ப இந்த ஹதீஸ் என்ன விளங்குது, சொந்த பந்தங்கள் பகைத்தாலும் இணைச்சு வாழ்ற பாருங்க, அதுதான் சிறப்புக்குரியது சொல்லி நமக்கு என்ன செய்யுது விளங்குது. அவங்க முட்டாள்தனமா நடந்தாலும் நாம என்ன செய்யக்கூடாது, முட்டாள்தனமா நடக்கக்கூடாது. ஒரு பேனாக்கள் சண்டை போடுறாங்களா, ஒரு நம்ம என்ன செய்யணும், அவங்களை வெட்டி விட்டுற கூடாது, நாம ஒரு மிக்சியை வாங்கி கொடுத்துடணும். நாம இருந்தா காசு இல்லாத, காசு இருந்தா வச்சுக்கிறீங்க, சில குடும்பங்கள்ல பாக்கணும், நம்ம ஒரு சின்ன விஷயம் சண்டை போடுவாங்க, அப்ப அவங்க எதை விரும்புறாங்க பார்த்து ஒரு சேலையை கொடுக்க நம்ம என்ன செஞ்சிட மாட்டோம், குறைஞ்சிட மாட்டோம். அவர் என்ன செய்யணும், வெளிநாட்டுக்கு போன ஆளுக்கு என்ன செய்யணும், சொந்த பந்தங்கள் சேலையை வாங்கி கொடுக்கிறது. அவங்க எதை விரும்புறாங்களோ 400-500 தொலைஞ்சா போயிட்டு போகுது, சொந்த பந்தங்கள் இணைச்ச பாக்கியம் கிடைக்கும் பாருங்க. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், இங்க பொண்டாட்டிக்காக தடுப்பா, என்ன அங்க போய் நீங்க 300 ரூபாய் சேலையை கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் 200 ரூபாய் சேலை, இங்க ஒரு 200 கூட்டி கொடுக்கணும், அங்க ஒரு 400 என்ன செய்யணும், தெரிஞ்சும் தெரியாமல் தள்ளி விட்டு சொந்த பந்தம் என்ன செய்யணும், பிரியாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இது வந்து முக்கியமான ஒரு அம்சம். அடுத்து நபி சஹாபாக்களை பார்க்கிறோம், எந்த அளவிற்கு சஹாபாக்கள் நடந்திருக்காங்க சொல்லி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி இருக்காங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க மேல அவதூறு சொல்லப்படுது. இந்த அவதூறு வந்து அபூபக்கருடைய மகளும் கூட ஆயிஷா, 2 பேருமே இஸ்லாத்துடைய அந்த அன்றைய காலகட்டத்தில் வந்து நபிகள் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க குடும்பத்தில் தப்பு நடக்கும்னு சொன்னா இஸ்லாத்தை என்ன செய்யும், பாதிக்கும். அபூபக்கர் ரொம்ப 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 முக்கியமான ஒரு சஹாபி, அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னு சொன்னா அதுவும் என்ன செய்யும், இஸ்லாத்தை பாதிக்கும். அப்ப இந்த நேரத்தில் வந்து ஆயிஷா அவங்க மேல அவதூறு சொல்லப்படுது, பெரிய சம்பவம். இந்த அவதூறை முன்னின்று பரப்பியவன் யாரு, முனாஃபிக்குடைய தலைவர் அப்துல்லா பின் உபைங்கிறார். அதுக்கு நிறைய முனாஃபிக் என்ன செஞ்சாங்க, நிறைய முனாஃபிக்கின்கள் வந்து துணையா இருந்தாங்க. அதுல ஒரு ஆள் யாருன்னு சொன்னா மிஸ்தஹ்ங்கிற ஆள். இந்த மிஸ்தஹ்ங்கிற ஆள் வந்து அபூபக்கருக்கு சொந்தக்காரர். அதே போன்று அவர் வந்து ரொம்ப ஏழையாவும் இருக்காரு. அபூபக்கர் சொந்தக்காரரும் கூட அபூபக்கர் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு மாசமும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏழையா இருக்கிற காரணத்தினால, சொந்தக்காரங்களா இருக்கிற காரணத்தினால அவர் என்ன செய்றாங்க, அதே ஹிஜ்ரத் பண்ணி வந்தாள் அந்த மிஸ்தேங்கிறாள், மக்காவில என்ன செய்யறாரு, மதீனா ஹிஜ்ரத் பண்ணி வந்தாலும் கூட அப்ப சொந்தக்காரா இருக்காரு, ஏழையா இருக்கிறாரு. அபூபக்கர் ஒவ்வொரு மாதமும் அவருக்கும் தொகையை கொடுத்து உதவி பண்ணிட்டு வர்றாங்க. அப்ப இந்த அவதூறை பரப்பியதுல வந்து முக்கியமான ஆளு மிஸ்தேங்கிறாள்.
அப்போ அந்த அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறான், ஆயிஷா மேல எந்த தவறும் கிடையாது அப்படின்னு வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்த உடனே நிறைய அபூபக்கர் என்ன பண்றாங்க, சரியான கோபத்தில் இருக்காங்க. என்னுடைய மகள் மீது அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவியின் மீது அவதூறு பரப்பு இருக்கிறார் அவர். என்ன பண்றாங்க, வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தஹின் அபதா, இந்த மிஸ்தஹ் என்பவருக்கு நான் செய்ய மாட்டேன், இனிமேல் உதவியே செய்ய மாட்டேன்னு செய்றாங்க, சத்தியம் பண்ணிடுறாங்க. செஞ்ச சரியான செயல் தான். ஏன்னா செய்த அவதூறும் கடுமையான அவதூறு. யாருமே சொல்லப்பட்டிருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அல்லாஹ்வுடைய தூதர், இஸ்லாத்துடைய தூண், அந்த ரசூல் அவங்க மேல சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து இஸ்லாத்தையே பாதிக்கும், என்னடா குறை வர போகுதுன்னு சொல்லி எதிரிகளை தான் நோக்கி கொண்டிருக்காங்க. அபூபக்கருடைய அவள் மகள், அபூபக்கர் அவர்களும் ஒரு முக்கியமான ஒரு சஹாபி. அப்ப இப்படிப்பட்ட நிலையில வந்து சொல்லப்பட்ட அவதூறும் கடுமையான அவதூறு. அப்ப இந்த மாதிரி இருக்கும் என்ன பண்றாரு இவர், நம்முடைய நிலைப்படி நம்ம சரிதான், அபூபக்கர் அவங்க செய்த சத்தியம் வந்து மனித கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கிறோம், அதனாலதான் சரியான நம்ம தோணுது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், 24வது அத்தியாயத்துல வந்து 22வது வசனத்தை இது விஷயமா அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். வலா யவ்தலி உலில் ஃபலலி மின்கும் வஸ்ஸஅதி அய்யூது உலில் குர்பா, உங்களில் வசதி வாய்ப்புடையவர்கள் சொந்த பந்தங்களுக்கும் வல் மசாகின் ஏழைகளுக்கும் வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கும். அந்த மிஸ்தக் வந்து சொந்தமாக இருக்கிறார், ஏழையாகவும் இருக்கிறார், ஹிஜ்ரத் பண்ணி வந்த ஆளும் கூட. அப்ப அல்லாஹ் அந்த மூணே சொல்லி காட்டுறான், ஏழையாக இருக்கின்றார், ஏழைகளுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கும் நான் கொடுக்க மாட்டேன், உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்யாதீர்கள். வல் யாஃபு, நீங்கள் அவரை மன்னித்து விடுங்கள். வல் யஸ்ஃபஹு, நீங்கள் அவரை அந்த தவறை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுங்கள். அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அப்படின்னு ஆயத்தை அல்லாஹ் என்ன செய்றான், இறக்கி வைக்கின்றான். இறக்கி வைத்தவன அபூபக்கர் என்ன செய்றாரு, அப்படி கண்ணீர் வடிக்கின்றார். கண்ணீர் வடித்து விட்டு வேகமான மிஸ்தகை நோக்கி போறாரு. போய் சொல்றாரு, வல்லாஹி லா அன்ஸிஉ அலா மிஸ்தஹின் அபதா, மிஸ்தருக்கு உதவி செய்வது அல்லாஹ்வே சத்தியமாக நான் ஒருபோதும் நிறுத்தவே மாட்டேன்னு சொல்லி காட்டுறாங்க. இதை விட ஒரு கேவலமா நம்ம சொந்த பந்தம் நம்ம செஞ்சிட போறாங்க. நம்ம சொந்த பந்தம் இருக்காங்க பாருங்க, நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நம்ம பகைச்சு வாழணும் பாருங்க. இவங்க இந்த இது இவர் தூரத்து சொந்தம் கூட, நெருங்கிய சொந்தம் கிடையாது, தூரத்து சொந்தம். அவர் செய்த தப்பும் கடுமையான தப்பு. அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான், அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா. வசனத்தை இறக்கி வைத்தவன் அங்க வேலை செய்து பாருங்க. உடனே செய்றாங்க, அழுது கொண்டே போய் இனிமேல் மிஸ்டேக்கு செய்து அவங்க செய்த துரோகம், அவங்க செய்த தவறுகள் எல்லாத்தையும் மன்னிச்சதான். நம்ம பாஷையில பார்க்க போனோம்னு சொன்னா அபூபக்கர் செஞ்சிருக்காரு, அவர் செய்தவன் நம்ம ஆக செய்வோம், குறை சொல்லுவோம். பாரு இந்த மாதிரி அநியாயம் பண்ணிருக்கான், அவருக்கு இவர் இறங்கி போற நம்ம குறை சொல்லுவோம். அபூபக்கர் அப்படி நினைக்கல. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தேவை, அல்லாஹ்வுடைய கருணை தேவை. உடனே இறங்கி போய் செய்றாங்க, உதவி செய்ய முன் வர்றாங்க. அப்ப தூரத்து சொந்தமா உள்ள ஆளுக்கு இந்த அளவுக்கு அவங்க முன் வந்திருக்காங்க சொன்னா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை ரொம்ப முக்கியமா கருதி இருக்காங்கன்னு சொன்னா, இன்றைக்கு நாம ரத்த பந்தங்களை பகைச்சிருக்கிறோம், நாமுடைய உள்ளத்துல வந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் என்ன செய்யல, நம்முடைய உள்ளத்துல இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் காலங்காலமா என்ன செய்யறோம், பகைத்து வருகின்றோம். அதே போன்று இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். 6075வது ஹதீஸாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இப்னு சுபைர், இந்த இப்னு சுபைர் இருக்காங்க பாருங்க, இவங்க வந்து அஸ்மாவுடைய மகன், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா அவங்களுடைய அக்கா. ஆயிஷாவுடைய அக்கா யாரு, இப்னு சுபைர். அஸ்மாவுடைய மகன் யாரு, இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் தான் முத மக்காவிற்கு ஹிஜ்ரத் பண்ணி போன உடனே முதலில் முஸ்லிம்கள்ல பிறந்த குழந்தை யாரு, இப்னு சுபைர். இவங்களுடைய சிறிய தாயார், சின்னமான சொல்லுவாங்க பாருங்க, அவங்க யாரு, ஆயிஷா, ஆயிஷாவுடைய அக்கா பையன். இந்த இப்னு சுபைர் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஒரு நிலத்தை விற்கிறாங்க. ஒரு நிலத்தை விற்பது வந்து இவருக்கு பிடிக்கல. என்ன ஆயிஷா வந்து இந்த மாதிரி விற்கிறாங்க, அவங்க வந்து அந்த மாதிரி அதை நிறுத்தவில்லை என்றால் லஹுஜுரன் அலைஹா, நான் ஆயிஷா என்ன செய்வேன், கடுமையாக வெறுப்பேன், பகைமை கொள்வேன் சொல்லி இப்னு சுபைர் சொல்றாரு. இவர் சொன்னது வெளியே சொல்லியிருக்காரு. இந்த செய்தி யாரும் என்ன செய்யறாங்க, ஆயிஷாட்ட போய் சொல்லி கொடுத்துறாங்க, இப்படி இப்னு சுபைர் சொல்லி இருக்கான்னு சொல்லி. அப்ப இப்னு இந்த ஆயிஷா அவர் அப்படி சொன்னாரா அப்படின்னு செய்றாங்க. ஆமா சொன்னாரு. உடனே அவங்க நேர்ச்சை பண்றாங்க, லாவு கல்லிமு இப்னு சுபைர் அபதா, என்ன செய்ய மாட்டான், இப்னு சுபைர்ட்ட வந்து ஒருபோதும் பேசவே மாட்டேன்னு செய்றாரு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சத்தியம் பண்ணிடுறாங்க. அப்போ சின்னம்மா சத்தியம் பண்ணவன இப்னு சுபைர் என்ன பண்றாரு, அவருக்கு மனசு ரொம்ப வருத்தம், நம்ம தெரியாம சொல்லிட்டோமே, யாரோ போய் சொல்லி கொடுத்துட்டாங்க நினைச்சாரு. அவர் வருத்தப்பட்டு அவங்க பேசவே இல்லை. ரொம்ப காலமா என்ன செய்யல, ஆயிஷா அவர்கள் பேசவே இல்லை. உடனே என்ன பண்றாரு, யாரெல்லாமோ அனுப்பி பாக்குறாரு, என்னோட பேச சொல்லுங்க ஆயிஷான்னு சொல்லி. அவங்க என்ன செய்யல, நான் நேர்ச்சி செய்து விட்டேன், அல்லாஹ் நேர்ச்சி இந்த மாதிரி நேர்ச்சி செய்யக்கூடாது,
இந்த சொந்த பந்தங்களை பகைப்பது, வலா தஜஅலுல்லாஹ உர்லத்தல் ஐமானிக்கும், உங்களுடைய சத்தியங்களுக்கு பரிகாரமா அல்லாஹ் ஆகக்கூடாது. அந்த தபர்ரு நல்ல காரியங்கள் செய்வதற்கு இது குர்ஆன் கண்டிக்கிற விஷயம். என்னவோ தெரியல, அவங்களுக்கு வந்து செய்யல, அவங்க ஏதோ ஒரு நிலையில இருந்திருப்பாங்க, அப்படிதான் வழங்க முடியுது. அப்ப ஆயிஷா என்ன பண்ணிருக்காங்க, நான் வந்து நேர்ச்சி என்ன செய்ய முடியாது, நான் முறிக்கவே முடியாது, யாருடைய பரிந்துரையும் நான் ஏற்றுக்கொள்ள பாட்டேன்னு செஞ்சிடறாங்க, மறுத்துறாங்க. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் வாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அப்ப இவர் வந்து இந்த மாதிரி ஆயிஷா ரொம்ப பல வருடங்கள் நீண்டு கொண்டே போகுது. அப்ப என்ன பண்றாரு, மிஸ்வர் இப்னு மஹ்ரமா நண்பர்கள், மிஸ்வர் இப்னு மஹ்ரமா, அப்துல் ரஹ்மான் இப்னு அஸ்வத், இவங்க நண்பர்களா இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாரு, ஆலோசனை பண்றாரு. இப்படி ஆயிஷா அவங்க வந்து சிறிய தாயார் என்னோட பேச மாட்டேங்கிறாங்க, நம்ம என்ன செய்யறது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுடைய ஆடைய, இவங்க பெரிய ஆடை போட்டிருப்பாங்க, அந்த ஆடையை அவருக்கு அணிவித்து நாங்க என்ன செய்யறோம், ஆயிஷாட்ட போறோம், ஆயிஷாட்ட போய் நாங்க அனுமதி கேட்கிறோம், நீ என்ன செய்ய எங்களோட வாங்க என்ன செய்யறாங்க, போறாங்க. சொந்த எந்த அளவுக்கு இணைஞ்சு வாழலாம்னு பாக்கணும். அப்ப எல்லாரும் போறாங்க, போய் ஆயிஷா அனுமதி கேட்கறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கி வ ரஹ்மத்துல்லாஹ் வ பரக்காத்துஹு. ஆயிஷா அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்றாங்க. சலாம் சொன்ன உடனே கேக்குறாங்க, சலாம் சொல்லிவிட்டு நான் துகுலு, நாங்க உள்ள வரலாமான்னு கேக்குறாங்க. அப்ப ஆயிஷா உதுகுலு, நீங்க உள்ள வாங்கங்கறாங்க. திரும்ப நாங்க எல்லாருமே வரலாமான்னு கேக்குறாங்க. நாங்க எல்லாரும் குல்லுனா நாங்க எல்லாம் வரலாமான்னு கேக்குறாங்க. அப்ப ஆயிஷா சொல்றாங்க, இந்த இப்னு சுபை நிற்பதை கவனிக்காம என்ன செய்யறாங்க, அவங்க ஆடை வேற ஆடை உடுத்திருக்காங்க, இவர் ஆடை டிரெஸ் தனி, இன்னொரு ஆடை உடுத்துட்டு கவனிக்கல, வேற யாரோ வந்திருக்காங்க சொல்லிட்டு எல்லாரும் வாங்க, இவங்க பண்ண நேர்ச்சி என்னது, பேசவே மாட்டேங்கிறது. இப்ப எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க. குல்லுக்கும் உதுகுல், உதுகுலு குல்லுக்கும், எல்லாரும் வாங்க. அப்போ இவர் இப்னு சுபைர் சொல்றாரு, வலா தஅலமு அன்னமாவுமா இப்னு சுபைர், அந்த இருவரோடு மூன்றாவதாக இப்னு சுபைர் இருக்கான்னு சொல்லி ஆயிஷாவுக்கு தெரியல. உடனே வீட்டுக்குள்ள போன 3 பேர் திரைக்கு அப்பால இருக்கிறாங்க. இவர் சின்னம்மா பையன், இவர் என்ன செய்யறாரு, திரையை பூந்து உள்ள போயிடாரு. சின்னம்மா தானே, திரையை பூந்து உள்ள போய் அவங்களை கட்டிக்கிட்டு நீங்க என்ன அழ ஆரம்பிச்சத, நீங்க என்ன செய்யணும், என்னோட பேசி ஆகணும். ஆயிஷா வந்து திக்கு முக்காடி போயிடுறாங்க, என்ன பண்றேன்னு தெரிய மாட்டேங்குது, பேச மாட்டேங்காங்க. அவங்க இல்ல அழுகுறாங்க, அழுதுகிட்டே சொல்றாங்க, நான் என்ன செய்ய முடியாது, நான் பேச முடியாது. இந்த ரெண்டு சஹாபி கிடையாது, 2 பேர் இவங்க வெளியே உட்கார்ந்து ஆயிஷா உபதேசம் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மனைவி அவங்களுக்கு உபதேசம் பண்றாங்க. உம்முல் மூமினின், மூமின்கள் தாயாரே, நீங்க பார்க்கலையா, ரசூலா சொல்லவில்லையா, ஒரு சகோதரன் ஒரு முஸ்லிமான சகோதரன் இன்னொரு சகோதரனை 3 நாளைக்கு மேல பகைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, நீங்க சிந்திக்க மாட்டீங்களாங்கிறாங்க. அப்ப ஆயிஷா இவங்க ஹதீஸை எடுத்து சொல்றாங்க, ரசூலா சொல்லிருக்காங்க, இல்ல நான் நேர்ச்சை பண்ணிட்டேன், அழுதுகிட்டே சொல்றாங்க. நேர்ச்சை எப்படி, நேர்ச்சையை வந்து விடக்கூடாது, நல்ல காரியத்துக்கு பண்ணா விடக்கூடாது, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனா அவங்க வந்து அது அந்த நேரத்துல அவங்க கவனத்துக்கு வந்திருக்கான்னு நினைக்கும். அப்ப அவங்க என்ன பண்ண, நேர்ச்சை பண்ணிவிட்டேன், நேர்ச்சை என்ன செய்ய மாட்டாங்க, விடவே மாட்டேங்கிறாங்க. அப்ப இவர் இப்னு சுபைர் விடல, தங்களுடைய சிறிய தாயாரை பிடிச்சு என்ன செய்றாங்க, கெஞ்சுறாங்க. இவங்களும் உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் ஆயிஷா என்ன பண்றாங்க, தன்னுடைய நேர்ச்சியை முறித்துக் கொண்டு அதற்கு வந்து 40 ஒட்டகங்களை நேர்ச்சியை முறித்ததற்காக என்ன செய்றாங்க, 40 ஒட்டகங்களை பலி கொடுத்துட்டு அவங்க இப்னு சுபைர் பேசுறாங்க. அதுக்கு பேசிய பிறகு ஆயிஷா என்ன செஞ்சாங்களாம், நான் இப்படி நேர்ச்சியை முடிச்சிட்டேன், எதுக்கு இப்படி வருத்தப்பட்டான்னு இருக்கு. சஹாபாக்களுக்கு வந்து ஒரு சில மார்க்க விஷயம் செஞ்சிருக்கு, நம்ம சஹாபாக்களை குறை சொல்லி வழங்கிடக்கூடாது. ஒரு சில மார்க்க விஷயம் அவங்களும் என்ன செஞ்சிருக்கு, தெரியாம இருந்திருக்கு. ஒரு சஹாபி இப்னு சுபைர் இந்த அளவுக்கு கெஞ்சிறாரு ஆயிஷா அவங்கள்ட்ட போய். அப்ப ஆயிஷா நேர்ச்சியை விடக்கூடாது, ஹதீஸ் இருக்கு, குர்ஆன் வசனம் இருக்கு, நல்ல காரியங்கள் இது செய்யக்கூடாது, அதை இடையூறு ஆக்கக்கூடாது, அதை விட சிறந்த ஒன்று வருமானால் நேர்ச்சியை விடத்தான் செய்யணும். அப்ப இப்படி மார்க்கம் சொல்லி காட்டுது. ஆனா ஆயிஷா என்ன செய்றாங்க, நான் நேர்ச்சியை விட முடியாதுன்னு சொல்லி பேசிட்டாங்க. பேசிய பிறகு நேர்ச்சியை முடித்ததற்காக 40 ஒட்டகங்களை கொடுத்தாங்க பாக்குறோம். அப்ப இப்னு சுபைர் சஹாபி வந்து தன்னுடைய சிறிய தாயார் பகைத்தாலும் அவங்க அதை பிடிவாத மனிதர்கள் செய்றாரு, சொந்த பந்தம் இணைக்கும் என்பதற்காக அதற்கு திட்டம் போட்டு உள்ள போய் திரையை விலக்கி கொண்டு அவங்களை பிடித்துக் கொண்டு முஆனா காசு கட்டி பிடித்து அழுதுருக்காங்க. சொன்னா சஹாபாக்கள் உறவுகளை இணைத்து வாழ்வதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க பார்க்கணும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, வலா தபாகலு, நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைத்து வாழாதீர்கள், வலா தஹாசது, ஒருவருக்கொருவர் நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள்,
வலா ததாபரு, ஒருவரை ஒருவர் துருவி துருவி ஆராயாதீர்கள். வகூனு இபாதல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய அடியார்களாக, இபாதல்லாஹ் இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடியார்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். வலா யஹில்லு லி முஸ்லிமின் அய்யஹுஜுர அகாஹு ஃபௌக ஸலாஸத்தி அய்யாமின், எந்த ஒரு முஸ்லிமும் 3 நாளைக்கு மேல் தன்னுடைய சகோதரனை பகைத்து வாழ்வது, வெறுத்து வாழ்வது ஒரு முஸ்லிமுக்கு ஆகுமானது கிடையாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுற ஒரு செய்தியை பார்க்கிறோம். 3 நாளைக்கு மேல் என்ன செய்யக்கூடாது? உலக மார்க்கத்திற்காக பகைப்பது தனி, உலகத்திற்காக பகைத்து வாழ, உலக விஷயத்திற்காக மார்க்கம் அனுமதிக்காத விஷயங்களை நம்ம பகைச்சு வாழ்றோம் பாருங்க. 3 நாளைக்கு மேல் பகைத்து வாழ்வது எந்த முஸ்லிமுக்கும் அது தகுதி கிடையாது சொல்லி காட்டுறான். அதே போன்று இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். புகாரில 6077 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க, லா யஹில்லு லி ரஜுலின் அய்யஹுஜுர அகாஹு ஃபௌக ஸலாஸி லயாலின், 3 நாளைக்கு மேல் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பகைப்பது கூடாது. எல்தக்யானி, இருவரும் சந்திக்கின்றார்கள். சந்திக்கும் போது இவர் இங்க முகத்தை திருப்புறாரு, அவர் இங்க முகத்தை திருப்புறாரு, இப்படிதான் பகைத்து பயனாளி சந்திக்கும் செஞ்சிடணும், பேசிவிட வேண்டும். 3 நாளைக்குமே செய்யக்கூடாது, சந்தித்தும் பேசாமல் இருப்பது கூடாது. அவர் சந்திக்கும் போது இவர் இங்க முகத்தை திருப்புறாரு, அவர் இங்க முகத்தை திருப்புறாரு, இது கூடாது. அல்லதி எவ்வளோ பிஸ்ஸலாம், சிறந்தவர் யார் தெரியுமா? இந்த உலகத்துல எவன் முதல்ல போய் கை கொடுக்கிறான் அவன் நம்ம இழிவா நினைப்போம். நம்ம கிட்ட இறங்கி வந்துட்டாரு பாரு, நான் போய் பேசல இல்ல, அவதான் நம்ம அது பெருமையா நினைப்போம். அது அல்லாஹ் கிட்ட பெருமை கிடையாது. சிறந்தவர் யார் தெரியுமா? யார் முதலில் சலாம் சொல்கிறாரோ அவர் தான் சிறந்தவர். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். அப்ப இந்த அளவிற்கு நாம் சொந்த பந்தங்கள் விஷயத்தில் எதையெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, சொல்லிக்கொண்டே ஒரு மாசத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், பேசிக்கொண்டே போகலாம். இன்றோடு இந்த தலைப்பு நாம் என்ன செய்வோம், இதை முடித்துக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா நாம் எதை கேட்டோமோ, எதை சொன்னோமோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்